அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். கோசலை தாயின் ஒரே மகனை வனத்துக்கு அனுப்பிவிட்டு எனக்கு பட்டம் சூட்ட முனைந்த நீ நாசமேதான் அடைவாய் என்று பரதன் தன் தாயிடம் சினத்துடன் பேசுதல். பாடல் எண் 887. கோசலையின் ஒரு மகனை கொடும்பனமே அனுப்பிவிட்டு பாசம் என நினைத்தனக்கு பட்டமென்றோ கணக்கும் இட்டாய், நேசமென்று நினைத்தோ நன் நீதி கொள்ள முனைந்திட்டாய், நாசமேதான் நீ அடைவாய், நற்சாவும் இனி ஈட்டாய். இதுவே 887வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கோசலையின் ஒரு மகனை கொடும்பனமே அனுப்பிவிட்டு என்ற முதல் வரிக்கான விளக்கம். கோசலை தாய் ஈன்றெடுத்த ஒரே மகனாகிய என் தமையன் ராமனை மிகவும் கொடுமை மிக்க வனம் என்று சொல்லப்படக்கூடிய தண்டக வனத்துக்கு வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக நீ அவனை துரத்திவிட்டு பாசம் என நினைத்த எனக்கு பட்டம் என்றோ கணக்கும் இட்டாய். என் மேல் பாசம் காட்டுவதாக நினைத்து என் அண்ணன் முறைப்படியே அடைந்திருக்க வேண்டிய அந்த இளவரசு பட்டத்தை எனக்கு சூட்டுவதற்கோ நீ திட்டம் தீட்டினாய். நேசம் என்று நினைத்தோ நன் நீதி கொள்ள முனைந்திட்டாய். என் மேல் அன்பு காட்டுவதாக நினைத்து முறைப்படியே நீதிப்படியே என்னுடைய அண்ணன் ராமன் அடைய வேண்டிய அந்த இளவரசு பட்டத்தை அவனுக்கு தராமல் அவனை துரத்திவிட்டு அந்த பட்டத்தை எனக்கு தருவதற்கு நீ முயற்சிப்பதன் மூலமாக நல்ல நீதியையே நீ கொல்லுவதற்கு முனைந்து விட்டாய். அவ்வாறு நல்ல நீதியையே கொல்லுவதற்கு முனைந்த நீ நாசமேதான் இனி அடைவாய், நற்சாவும் இனி ஈட்டாய். இனிமேல் உனக்கு பெரும் அழிவேதான் ஏற்படும், நல்ல சாவும் கூட உனக்கு கிடைக்காது என்று பரதன் தன் தாயிடம் கூறினார். இதுவே 887வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 888வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.